அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தும் தமிழக அரசின் திருத்த சட்ட முன்முடிவுக்கு சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த சட்ட முன்வடிவு கல்லூரி மாணவர்களின் கட்டண உயர்வுக்கு வழிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். 163 கலை அறிவியல் கல்லூரியிலே படிக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் உதாரணமாக 1200 ஒரு ஆண்டிற்கு கல்லூரி வகையில் 9000 வரையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு சுயநிதி கல்லூரிகளிலே பார்த்தோம் என்றால் 25,000 30,000 இருக்கிறது. ஆக ஒரு தரமான கல்வி நிறுவனத்தை மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கிய அரசு நிதியை செலவழித்து உருவாக்கிய அந்த நிறுவனத்தை இன்றைக்கு இந்த சட்ட முன்வடிவின் மூலமாக பல்கலைக்கழகமாக உருவாக்கிவிட்டால் இந்த ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய இருக்கும். அதோடு அதில் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களும் இன்றைக்கு அது பாதிக்கக்கூடிய வகையிலே இருக்கும். ஆசிரியர் இல்லாதவர்களும் பாதிக்கக்கூடிய வகையிலே இருக்கும். ஆக முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் செய்த அந்த பணியை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதே வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து கட்டணங்களும் சேர்த்து இந்த நம்முடைய கவுன்சிலிங் மூலமா போறவங்களுக்கு பார்த்தோம்னா வெறும் 33,000. இன்றைக்கு அதே பல்கலைக்கழகமா மாறிடுச்சுன்னா 4.5 லட்சம் 5 லட்சம் வாங்கிடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய அதே ஒவ்வொரு கல்லூரியிலுமே அரசு உதவி பெறும் கல்லூரியிலே ஷிப்ட் 1 ஷிப்ட் 2 என்று நடத்துகிறார்கள். நம்முடைய கட்டமைப்பு அரசுடைய நிதி அரசுடைய சம்பளத்தில் முதல் ஷிப்டிலே செய்கின்றவர்களுக்கு குறைந்த கட்டணத்திலே செய்கிறார்கள். இரண்டாவது ஷிப்ட்ல பார்க்கின்ற போது சுயநிதி கல்லூரியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அதற்கு பல்கலைக்கழகமாக வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு அப்படி வாசிக்க இதெல்லாம் யாரும் எழுதி கொடுக்கல. எனக்கு அப்படி உங்க முரளி சொல்றாரு. இருக்கிற உண்மையை சொல்லியிருக்க. இதை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே இந்த சட்டம் சிறுத்தை நிறைவேற்றாமல் முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து தன்னுடைய தாப்பனாரை போல் ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும். ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு ஒரு நல்ல கல்லூரியை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டு அமர்கின்றேன்.